அம்மா தனியா தமிழ் எக்ஸாம்ல ஆன்சர் எப்படி எழுதிருக்கா பாரு. இந்த ஆன்சர் கொஞ்சம் படிச்சு பாரு. இந்த ஆன்சரா? சரி. கேரளம் இது என்ன ஃபர்ஸ்ட் கேள்வி? என்ன ஃபர்ஸ்ட்? கேரள மாநிலத்திற்கு எப்படி கேரளம்ன்ற பேர் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவ ஆன்சர் பாரு. ஓ, கேரளம் தன் மாநிலத்தை பசுமையாக வைத்திருக்கிறார்கள். கிராகள். அதனால் பசுமையால் இருப்பதால் கேரளம் என்ற பெயர் ஏற்பட்டது. அதனாலதான் வந்துச்சு அந்த பேரு. என்னடி இல்லம்மா, கேரள மாநிலத்துல இல்லம்மா, கேரள மாநிலத்துல வந்து தென்னை மரம் வந்து வரிசை வரிசையா அடிக்க வச்சிருக்காங்கம்மா. அதனால வந்து மலையாளத்துல கேரானா தென்னை மரம்னு அர்த்தம். அங்க நிறைய தென்னை மரம் இருக்குன்றதுனால கேரள மாநிலத்துக்கு கேரளான்னு பேர் வச்சாங்க. அததான் அவ அப்படி எழுதி வச்சிருக்காமா. சூப்பர் தன்யா. அதுவும் பசுமையாக வைத்திருக்கிறார்கள். ஓகே, வேற என்ன இது மாதிரி பண்ணிருக்கிறா? இன்னும் ஓ, கண்டினியூஸாலே பண்ணிருக்காளா? ஆமா, அவ எழுதிருக்கத பாரு. ஆசிரியே 1.5 மார்க் கொடுத்துட்டு ஐயோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு தப்பு போட்டிருக்காங்க. அவங்க நல்லா ஏதோ குழந்தை எழுதிருக்குமே நினைச்சு 1.5 மார்க் போட்டிருக்காங்க. ஆன்சர் படிச்சிருக்காங்க. ஆன்சர் படிச்சு கரும இதுக்கா போட்டோம், சீ அழிச்சிரு அப்படின்னு டிக்கு போட்டதுக்கும் சீ சீ அப்படின்னு தப்பு போட்டாங்க. அடுத்து என்ன எழுதிருக்கா? இது என்ன கேள்வி? கேரள மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கேக்குறாங்க. கேரள மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கலாமா? கேரளின் அதில் வந்து ஏதோ அறிவு வந்துருச்சு. கொக்கியில் வந்து அழிச்சிட்டா. மக்கள் இந்த நாள் வரைக்கும் உடல் நலத்திற்கு நோய் உடல் விழி அப்புறம் ஏதோ ஒரு அறிவு வந்துட்டு கொக்கி அழிச்சாச்சு. உடல் வழி என்று யாருக்கும் வந்ததில்லை. என் எனரால் அவர்களால் ஆரோக்கியமாக சாப்பிட்டு விவசாயம் செய்து, நல்ல வேலை பாப்பா சாப்பிட்டுக்கு போட்ட ஒழுங்கா. நொய் நொடி வருவதர் தடுக்க காரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அங்கு எங்க பார்த்தாலும் காடு செடி மரம். பரவாயில்ல, ஒழுங்கா எழுதியிருக்காளே. காடு ஒரு 4 வாரத்துக்கு மிஸ்டேக் இல்லாம இருக்குடி. காடு செடி மரம் மட்டும்தான் வந்துருச்சு. தேரியும் தன்யா, தேறிட்ட தன்யா, தேரியும். அம்மா இங்க நிறைய வார்த்தை இருக்குது, ஆனா இது அர்த்தம் என்னம்மா? இதோட ஆன்சர் வந்து கேரள மக்கள் அமைதியானவர்கள். பண்டிகை காட்டு. கேரள மக்கள் அமைதியானவர்கள். பண்டிகை காலங்களில் கேரள மக்களின் மகிழ்ச்சியை காணலாம். இவ்வளவுதான் ஆன்சர். இதுக்குதான் வந்து என்னவோ உடல் விழி பிதுங்கிருச்சு. ஆரோக்கியாவோட அம்மாவை அப்படி கூப்பிட்டுருக்க. ஆரோக்கிய அம்மாக. இன்னும் வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா? இருக்குமா? அவளே எழுதிட்டு அவளே அழிச்சிட்டு இருக்கா. இத படிச்சு பாருமா முதல்ல. என்னது இது? சேறு நிறைந்த வயலில் அவ்வளவு ஆழமா போயிட்டாமா. நீரில் ஒரு மலர் விரிய ஆரம்பித்தது. நீரில் பறவை தன் குஞ்சு கலையோட நீச்சில் அங்க கொஞ்சம் தப்பா எழுதுறமோன்ற அறிவு அவளுக்கு வந்துருச்சு. கொக்கி அழிச்சிட்டா. நீச்சில் போயிட்டு நீச்சல் போட்டு வருகிறாளா?
இது யாரு? யாரோ பொண்ணை பத்தி சொல்றாளா என்ன? இல்லம்மா, பறவையே அவ்வளோ மரியாதையோட கூப்பிடுறாம்மா. ஓ, ஒரு பெண்ணா நினைச்சு ஒரு பறவை. பறவை. நீரில் இறந்த மலரையா? சரி, மலரை சாவடிச்சிட்டாளா? அதுக்கும் வேற ரா வருண்டி. நீரில் இறந்த மலரை பார்த்து நீர்நிலை தீப்பிடித்தவா? நீர்நிலை தீப்பிடிச்சுதா நிஜமாலுமா? இல்லம்மா, தீப்பிடித்த கொண்டதாக ஆஞ்சின். ஆஞ்சின்னா என்னடி வார்த்தை? நான் என்னோட நான் இவ்வளவு நாள் ஆஞ்சின்னு கேள்விப்பட்டதே இல்லை. உன்னை நான் உங்க மிஸ் கிட்ட சொல்லி ஆய சொல்றேன் இரு. ஆஞ்சுன்னு ஆஞ்சிட சொல்லிடுறேன் இரு. அதுலயும் ஒரு லைன் எழுதிட்டா, அதுக்கு நடுவுல போய் ஆட் பண்ணி எழுதிச்சிருக்கா. ஓஹோ. தன் தாய் பறவை குஞ்சு கலை. இந்த கலைன்னா என்ன தெரியுமா? கலைநயம், கலைப்பொருட்கள், ஆர்ட். தன் சரகுகளால் அணைத்து கொண்டு. அதனால் எதனால் தெரியலையே. அதனால் இதன் வாய்விழ அணைத்து கொண்டது. அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு இது ஆரம்பிக்கும்மா. இடம் இல்லைன்னு அந்த அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. வாய் விழ. யார் வாய் விழுந்தது? இங்க பாரு. பறவை கல். பறவை கல்லு. கல்லெறிவாங்க இந்த கருங்கல், அது மாதிரி கூழாங்கல், அந்த மாதிரி பறவை கல். பையத்தால். உன் பேப்பரை படிக்க நாங்க தான் பயப்படணும். பயத்தால்னா பையத்தால். ஆக்சுவலா பயத்தால். அவங்க வந்து பையத்தால். வாய்வில பறவைகள் பயத்தால். எழுப்பும். அதுதாமா அது. எழுப்பும் ஆரவாரம் தவிர பகைவர் பையத்தால் மக்கள் எழப்பும். எழுப்பும் இல்ல ஆரவாரம் அந்த சேர நாட்டில் இல்லை. இதுல என்ன சொல்ல வரா? அதுல ஆக்சுவலா பாருமா, சேறு நிறைந்த சோழ நாட்டு சேறு நிறைந்த சேர நாட்டில் உள்ள நீர்நிலைகளில் பறவைகள் நீந்தி கொண்டிருந்தன. தாய் பறவை தன் குஞ்சுகளுடன் நீந்தி கொண்டிருந்தன. நீரில் மலர்கள் விரிந்து பூத்திருந்தன. நீரில் உள்ள மலரின் நிறத்தை கண்ட பறவைகள் நீர்நிலை தீப்பிடித்து கொண்டது என நினைத்து அஞ்சின. அஞ்சிய தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை தன் சிறகுகளால் அணைத்து கொண்டது. இது வரைக்கும் தான் இவ எழுதியிருக்காளே. ஓஹோ, அத மீன் பண்ணி தான் இவ எழுதியிருக்காமா. ரொம்ப சந்தோஷமா. அந்த பறவையெல்லாம் சாவடிச்சிட்டாமா. அதே இது தப்பா எழுதிட்டு அதை திருப்பி கீழே ரீரைட் பண்ணிருக்கும் போது அதே தப்பு மிஸ்டேக் பண்ணிருக்கானா. அவ எவ்வளவு பெரிய ஆளா வந்து தப்புன்னு புரிஞ்சுக்கிச்சு. திருப்பி அதே தப்பே இங்க பண்ணிருக்கா. அதேதான் இருக்கு. இரு, ஏதாவது தேறி இருக்கும்ல. என்னம்மா இது? அங்க வந்து குஞ்சு கலை, இங்க குஞ்சு கலடுன். கார்ட்டூனா? கலடுன். வேற என்ன? ஒளியை பார்த்து பறவை நீர்நிலை தீப்பிடித்து கொண்டதாகு அஞ்சின். இந்த பாகுபலி வீட்டுல பாகுன்னு வாங்கல, தாகு. இங்க பாருங்க, இதனால் போட்டு ஆல் அலிஸ்டா. இதன் நாயா? தாய். தாய். தாய் பறவை தன் குஞ்சு கலை தன் சிறகு கலால். கலால் எந்த லாபர்? கலால் அனைத்து கொண்டுது வருது போகுது. இதன் வாய் விழ. என்ன வாயில தான் விழறையோ, எங்க வாயில நல்லா விழற. வாய் கீழே விழுந்திருக்கு போல. இல்ல, மிஸ் வாயில விழும்பாரு. நான் நல்லா சொல்லுவோம் பாரு. பறவை கல் வந்துருச்சுமா, பையத்தால் வந்துருச்சுமா. அப்புறம் எதுக்குமா ரீரைட் பண்ணிருக்கா? இருக்கலாம். இல்ல, ஆக்சுவலா இந்த ஆன்சர் மேல இந்த இடத்துல எழுதுறது வந்து வாஸ்துபடி தப்பு. இங்க பேப்பர்ல இங்க எழுதுனா கரெக்ட்னு எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். பையத்தால் எழுப்பும் ஆரவாரம் தவிர பகைவர். வாடா, ஐ போடலம்மா, ஐ கோப்பு போடல. பயத்தால் எழுப்பும் மக்கள் எழுப்பும் ஆரவாரம் அந்த சேர நாட்டில் இல்லை. சொல்லி முடிச்சா. ஆனா நீ சொன்ன ஆன்சருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே.
மறுபடியும் எழுதி கூட. அவதான் திருப்பி திருப்பி தப்பா எழுதி வச்சுட்டு கிடக்குறான். சரி தயவு செஞ்சு பிடிஎம்க்கு என்ன கூப்பிட்டா நான் வந்து ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லிடுங்க. நான் வரல.